ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். மனித வாழ்க்கையில் 2 உச்சநிலை எக்ஸ்ட்ரீம்ஸ் அனுபவங்கள் ஒன்றுக்கொன்று அப்படியே எதிரெதிராக இருப்பது வாழ்க்கையின் நிலையாமையை, சேஞ்சஸ் அண்ட் இம்பர்மனன்சியை காட்டுகிறது. நான் சிறுவனாக இளைஞனாக இருக்கும் பொழுது காலையில் தூக்கத்திலிருந்து விழித்து எழுவது கஷ்டமாக இருந்தது. ஆனால் முதியவனான பிறகு தூங்குவதற்கு கஷ்டப்படுகிறேன். இளைஞனாக இருந்தபொழுது முகப்பரு பிம்பிள்ஸ் பற்றி கவலைப்பட்டேன். வயதான பிறகு முகத்தில் உடலில் விழுந்த தோல் சுருக்கம் பற்றி கவலைப்படுகிறேன். இளைஞனாக இருக்கும் மற்றவர்கள் கையை பிடித்து அழைத்துச் செல்ல காத்திருப்பேன். ஆனால் வயதான பிறகு யாராவது என் கையை பிடித்து அழைத்துச் செல்ல மாட்டார்களா என்று எதிர்பார்க்கும் நிலைமை. பருவ வயதில் என்னை தனியாக விடுங்கள் என்று என் பெற்றோர்களிடம் எதிர்பார்த்தேன். ஆனால் முதுமையில் தனியாக இருப்பது கவலையாக இருக்கிறது. இள வயதில் மற்றவர்கள் அறிவுரை சொல்வதை வெறுத்தேன். ஆனால் வயதான காலத்தில் என்னுடன் பேசுவதற்கு என் அருகில் ஆட்கள் இல்லையே என்று கவலைப்பட்டேன். இளமையில் அழகான பொருட்கள் மட்டுமே கண்டு பாராட்டினேன். ஆனால் வயது முதிர்ந்த நிலையில் பார்க்கும் பொருட்கள் அனைத்திலும் அழகை பார்க்கிறேன். இளவயதில் நான் எப்போதும் உயிரோடு இருப்பேன் என்ற உற்சாகத்தில் வலம் வந்தேன். ஆனால் முதுமையில் மற்றவர்கள் மரணத்தை கேள்விப்படும் பொழுதோ அடுத்தது நான் தான் என்ற பயம் என்னை கவ்விக்கொள்கிறது. இளமையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் உற்சாகமாக கொண்டாடினேன். வயதான நிலையில் கொண்டாடிய தருணங்களை என் நினைவிலிருந்து எடுத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். வாழ்க்கை இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கே. பிறப்பிலிருந்து இறப்பு வரை உடல், மனம், அனுபவம், புத்தி அனைத்தும் மாறிக்கொண்டே இருப்பதை உணர்ந்தோம். நாம் இந்த மாறும் நிலையில்லாத உடலுக்குள் மனதை கடந்து இருக்கும் மாறாத உண்மையை தெரிந்து கொள்ளாமல், நான் மாறாத நிலையான ஆத்மன் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாமல் மறைந்து விடுவதுதான் உண்மையான கவலை. I am nobody doing the roles as somebody for the benefits of everybody. Body and roles are temporary. ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதக உபயோரபி திருஷ்டோந்தஸ் தொன்யோஸ் தத்வதர்ஷிபிகி. அப்படின்னா உண்மையை காண்பவர்கள் ஞானிகள் இல்லாமல் போகும் பௌதீக உடலுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்றும், ஏனென்றால் அது மாறுகிறது என்றும், நித்தியமான ஆன்மாவிற்கு எந்த மாற்றமும் என்றும் இல்லை, அது முடிவற்றது என்றும் கூறுகிறார்கள். இறைவா நன்றி.